அனைவருக்கும் வணக்கம். அதிக தூரம் நடப்பதாலும் சிலருக்கு பாதங்கள் வலிகள் ஏற்படுகிறது. நார்மலாக நம்ம பாதத்தை தடவி கொடுத்தாலோ இல்லை விரலில் அமுக்கி விட்டாலோ சொடக்கு போட்டாலோ நமக்கு ஒரு விதமான சுகம் ஏற்படும் இல்லையா? அதே மாதிரி ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஆற்றுலையோ குளத்துலையோ குளிக்கிற பழக்கம் இருந்தது கிராமத்து சைடில். இப்போ பார்த்தாக்கா தண்ணி இல்லாமல் சுகாதாரம் கெட்டு போய் அதனால் சரியான அப்படி குளிக்க முடியாமல் இருக்குது ஆற்றுலையும் குளத்துலையும். அதனுடைய ட்ரெண்டு மாறி போச்சு. இப்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை இப்போ கால் வலி இருந்ததுனாக்கா குளத்தில் போய் குளித்தோம்னாக்கா மீன் கால்களை குத்தி அந்த வலியெல்லாம் சரியாக போகிற மாதிரியான ஒரு மருத்துவ வசதி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கனாக்கா அதுக்கான ஒரு வசதிகள் இல்லாமல் இருக்குது. இப்படி பாத பிரச்சனையால் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பாதத்தை அழகாக வச்சுக்கிறதுக்கும் இல்லையா, பாத வலிகளை சரி பண்ணுறதுக்கு மீன் ஸ்பா அப்படின்னு ஒரு வைத்தியம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னாக்கா தண்ணீரை நிரப்பி அதுக்குள்ளே காலை விட்டுட்டு ஒரு மீனை அதில் உழவு விட்டாக்கா அது பாதங்களை கடித்து அதை அழகாக மாற்றுறது. குறிப்பிட்ட சில நிமிடங்களுக்கு நம்ம அந்த கால்களை தொட்டிலிருந்து வெளியில் எடுத்து விடலாம். மீன் கடிக்கு பண்ணு பார்த்திங்கனாக்கா அந்த பாதங்களை சரி பண்ணி அதில் உள்ள கிருமிகள்லாம் மீன் சாப்பிடுது. இது ஜப்பான், குரோஷியா, பெல்ஜியம், சீனா போன்ற நாட்டில் ரொம்ப பிரசித்தியாக இருந்தது. இப்போ இது வைத்திய முறையாக இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. தயவுசெய்து பழைய முறையை ஃபாலோ பண்ணுங்கள். குளத்தில் ஆற்றுல மீன் இருந்ததுனாக்கா அதுக்கான நடைமுறையை பார்த்துக்கோங்க. நன்றி.